முறைகேடுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் மத்திய மோடி அரசாங்கத்தை கண்டித்தும் நாசரேத் பகுதியில் மதிப்பிற்குரிய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் அமிர்தராஜர் அவர்களுடைய தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வாக்காளர் பட்டியலில் பல குளறுபடிகள், இன்றைக்கு பல முறைகேடுகள், போலியான வாக்காளர்களை சேர்த்திருக்கின்றார்கள், போலியான புகைப்படத்தை ஒட்டியிருக்கின்றார்கள், ஒரு வீட்டில் அதிகமான வாக்காளர்களை சேர்த்திருக்கின்றார்கள். இப்படி பல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இதை மிக புள்ளிவிவரமாக தெரிவித்தார்கள், முறையிட்டார்கள். ஆனால் எதற்கும் செவிசாய்க்காத மோடி அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் ஞானேஷ்குமார் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படை நோக்கோடு நாங்கள் இந்த கையெழுத்தை நடத்தி இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மூலம் இதை கொடுக்க உள்ளோம். யாரு யாரு விஜய்க்கு ஆதரவு இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இது மாதிரி நிறைய தில்லுமில்ல எல்லாம் பண்ணுவாங்க தேர்தல் டைம்ல. ஆனா அந்த அளவுல தமிழ்நாடு மக்களை பொறுத்தவரை அவ்வளவு ஏமாற்ற முடியாது. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. இவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தில்லுமுல்ல இங்க பலிக்காது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க என்னென்ன தவறுகள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க, அதற்குரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியா தான் இருக்கு.